இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசென்ட்டா மோடி இருக்கார்ல, அவரோட வாய்ஸ்ல நெறைய ஏஐ மாடல் வாய்ஸ்லாம் ரெடி பண்ணி, அத சாங்ஸ்லாம் தமிழ் சாங்ஸ்லாம் நெறைய நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற நிலையிலேயே ஒரு புகார் வந்துச்சுப்பா. இந்த மாரி விஷயத்த யூஸ் பண்ணி, பிரபல பாடகரோட வாய்ஸ் எல்லாம் ஏஐல அவங்க பர்மிஷனே இல்லாம பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. தனுஷோட வாய்ஸ்ல வேற வேற வெர்ஷன்ஸ்ல சாங் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்லாம் இருக்க. இப்ப ஒரு விஷயம், ஒரு படத்திலேயே ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அத பண்ணியிருக்கிறாரு. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான். ஏ.ஆர். ரகுமான் லால் சலாம் படத்துல "திமிரி எழுடா" அப்படிங்கிற ஒரு சாங்குக்காக மறைந்த பாடகர்கள் பாம்பே பாக்யா மற்றும் சாகுல் ஹமீதின் இவங்க 2 பேரோட வாய்ஸ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி ஏஐ யூஸ் பண்ணி இந்த பாட்ட பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு புகார் வந்துச்சுப்பா. சோசியல் மீடியால ரொம்பவே தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க ஏ.ஆர். ரகுமான் அப்படின்லாம் இருக்க. அத பத்தி அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாங்க எந்த ஒரு தப்பான வழியிலயும் இத பண்ணல. அவங்களோட குடும்பத்த இந்த 2 பாடகரோட குடும்பத்துல பெர்மிஷன் வாங்கி, அவங்களுக்கு ஊதியம் குடுத்தே, அவங்களோட குரல இந்த "திமிரி எழுடா" பாடலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாரியும், சரியான வடிவில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் தொழில்நுட்பம் அச்சுறுத்தலாக இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸோ, இவரு பண்ணது நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்ககிட்டயே விட்டுர்றேன். சரியா? தப்பா? அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.